விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இந்திய அரசின் முதன்மையான தேசிய விண்வெளி முகமையாகும். பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்த நிறுவனம் கடந்த 1969ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தற்போது நாடு முழுவதும் உள்ள 10 இஸ்ரோ மையங்களில் 16,000 ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர். இந்நிலையில் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மைய இயக்குநராக விஞ்ஞானி ராஜராஜன், கேரளாவின் திருவனந்தபுரத்தில் உள்ள திரவ உந்து அமைப்பு மைய இயக்குநர் விஞ்ஞானி நாராயணன், குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள விண்வெளி பயன்பாட்டு மைய இயக்குநராக விஞ்ஞானி நிலேஷ் தேசாய் உள்ளிட்ட 8 விஞ்ஞானிகளுக்கும் பணிக்காலம் இம்மாதத்துடன் நிறைவு பெறுகிறது. ஓய்வு பெற இருக்கும் இந்த 8 விஞ்ஞானிகளுக்கு ஓராண்டு பணி நீட்டிப்பு செய்து மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த வாக்குப்பதிவு மையங்களுக்கு கொண்டு செல்ல தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. வாக்குப்பதிவு எந்திரங்களுடன் விவிபாட் எந்திரங்களும் இணைக்கப்பட்டுள்ளன. வாக்காளர் தான் அளிக்கும் வாக்கு யாருக்கு செல்கிறது என்பதை சரிபார்க்க விவிபாட் எந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் வாக்கு எண்ணிக்கையின் போது சந்தேகங்கள் ஏற்படுவதை தவிர்க்க விவிபாட் சீட்டு திட்டத்தை தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவாகியுள்ள வாக்குகளை எண்ணுவது போல் விவிபாட் சீட்டுகளையும் முழுமையாக எண்ண வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது வாக்கு எண்ணிக்கையின் போது அனைத்து விவிபாட் சீட்டுகளையும் முழுமையாக எண்ணுவது குறித்து பதிலளிக்கும்படி இந்திய தேர்தல் ஆணையம் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கை அடுத்த மாதம் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது. +2 பொதுத் தேர்வு கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி முடிவடைந்தது. இந்த தேர்வை தமிழகம் முழுவதும் 7,80,000 மாணவ மாணவிகள் எழுதியுள்ளனர். இந்நிலையில் இந்த தேர்வுக்கான விடைத்தாளை திருத்தும் பணிக்காக தமிழகம் முழுவதும் 83 மையங்களில் விடைத்தாள் திருத்தும் பணி தொடங்கியது. இப்பணி வருகின்ற 13ஆம் தேதி முடிவடைகிறது. அதன் பின்னர் மாணவர்களின் மதிப்பெண் பட்டியலை இணையதளத்தில் பதிவிடும் பணி நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளவாறு +2 தேர்வு முடிவு அடுத்த மாதம் 6ஆம் தேதி வெளியாக உள்ளது. வங்காளதேசத்தின் இந்திய தயாரிப்பு பொருட்களை புறக்கணியுங்கள் என்ற எதிர்ப்பு பிரச்சாரம் தற்போது கிளம்பி வருகிறது. சமூக ஆர்வலர்கள், சமூக வலைதளங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் மற்றும் எதிர்க்கட்சியின் சில தலைவர்கள் இவ்வாறு பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். இந்நிலையில் அவாமி லீக் கட்சியின் தலைவரும் வங்காளதேச பிரதமருமான ஷேக் ஹசீனா இதற்கு கடும் பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், எவ்வளவு இந்திய சேலைகள் உங்களுடைய மனைவிகள் வைத்துள்ளார்கள், அந்த சேலைகளை ஏன் உங்கள் மனைவியிடம் இருந்து வாங்கி இன்னும் தீ வைத்து எரிக்காமல் உள்ளீர்கள் என கடுமையாக தாக்கி பேசினார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி சென்னை ஓட்டேரி உள்ளிட்ட 5 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தி வருகின்றனர். பணப்பட்டுவாடா தொடர்பாக தேர்தல் ஆணையம் அளித்த தகவலின் பேரில் சோதனை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை 7 கிணறு காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் இந்துராம் சௌத்ரி என்பவர் வீட்டில் சோதனை நடைபெற்று வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.